மனுஷர் நம்மில் பாராட்டுகிற அன்பை ஒரு நாளும் நாம நம்ப கூடாது. யாரும் நம்ம மேல வைக்கிற அன்பை என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப பேசுகிற அதே வாய்தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற மாதிரி பேச போகுது. அது பேசுறதுன்னு அறியாதபடினாலதான் அவரை பார்த்து சொல்ற உங்களை போல யாருமே இல்ல. எவ்வளவு அன்பு பண்றீங்க பாத்தீங்களா? நான் கேட்காம எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, கொடுக்குறீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ண போறாங்க, சுருட்டிட்டு போறாங்க, எல்லாத்தையும் புடுங்க போறாங்க, எல்லாத்தையும் நம்ம கிட்ட என்ன பண்ண போறாங்க, தூரப்படுத்த போறாங்க. ஒண்ணு சொல்றேன், மனுஷர்கள் நமக்கு காட்டுகிற அன்பை ஒருபோதும் நம்பாதிருப்பீர்களா? அப்படி நம்புனீங்கன்னா அது நிமித்தம் உண்டாகிற வருத்தம் உங்க வாழ்க்கையில பெருசா இருக்கும். அது நிமித்தம் உண்டாகிற இழப்பு ரொம்ப பெருசா இருக்கும். பவுலை பார்த்து சொல்றாங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன். இவன் யாரு? கொலைபாதகன். இவன் கையில அப்படியே அந்த சர்ப்பம், அவனுக்கு எந்த ஒரு உதவியும் அவங்க என்ன பண்ணல, அவன் சாவான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். எவ்வளவு பார்த்தீங்களா? அன்பு காட்டின அதே மனிதர்கள் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை எப்படி பார்க்குறாங்க, இவன் எப்ப சொல்ற, எப்ப வழியில ஒரு மனுஷன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அன்பு காட்டின அதே மனுஷன் இப்ப பார்த்துக்கிட்டு ஊரே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எப்ப சாபம். 5ஆம் வசனம், அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது என்றான். அவன் அந்த பூச்சியை உதறி போட்டு, அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது என்றான். சொல்லுங்க, எங்க உதறி போடணும்? தீயிலே. அதான் சில சர்ப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயே சில பிரச்சனைகள் மாற மாட்டேங்குதுன்னா நம்மை தீண்டுகிற சர்ப்பங்களை அடிச்சுட்டு என்ன பண்ணிடுறோம், விட்டுட்டு போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜப அறையில இந்த அம்மா ஆவியானவரை தீக்கொளுத்த விரும்புகிறார், அந்த நெருப்புல உதறி போடுன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த சர்ப்பம் அழியும் வரைக்க நான் தீ பக்கத்துல உட்கார்ந்து நெருப்புல போறது கூட என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. நெருப்புல எரிஞ்சு அது கருகிற வரைக்கும் நான் பக்கத்துல உட்கார்ந்து